அருகே உள்ள வாழப்பட்டு தென்பண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் தலைமையில் கள ஆய்வு மேற்கொண்டபோது சிதைந்த முதுமக்கள் தாளிகள், சிதைந்த உரைக்கிணறு, சுடுமண் பொம்மை, சுடுமண் அகல்விளக்கு, வட்டச்சில்லு, சோழர் காலம் மற்றும் ஆங்கிலேயர் காலத்து செப்பு நாணயம் ஆகியவற்றை கண்டறிந்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தேமுதிக கொடிக்கம்பம் நடும்போது மின்சாரம் தாக்கி தேமுதிக நிர்வாகி பலியான நிலையில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி இரு மகன்களின் கல்வி செலவை ஏற்பதாக அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரதராஜபுரம் ஊராட்சியில் பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே அடையாறு கால்வாயை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோட்டில் வாகன சோதனையின் போது மொபைல் காரில் கள்ள நோட்டு கும்பல் சிக்கியது. அவர்களிடமிருந்து கள்ள ரூபாய் நோட்டுகள், கள்ள நோட்டு அடிக்கும் மிஷின்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் தொடர்புடைய பெண் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் முக்கிய குற்றவாளி போலீசார் பிடியிலிருந்து தப்பியோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கொடமரம் கிராமத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்தில் குடிநீர் வசதி, சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருவதாகவும், இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இஸ்லாமியர்களை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக நகைக்கடை உரிமையாளரை கைது செய்ய கோரி 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் சமாதானம் பேசி நகைக்கடை உரிமையாளர் கார்த்திகை கைது செய்தனர். மயிலாடுதுறையில் மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக 2003ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடந்தபோது போலீசாருக்கும் விசிகவினருக்கும் ஏற்பட்ட மோதல் விவகாரத்தில் போடப்பட்ட வழக்கில் விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி மயிலாடுதுறைக்கு வருகை தந்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த குத்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இரும்பு கிரேன் விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வெள்ளவேடு போலீசார் அவர் உடலை மீட்டு திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் அருகே காதலித்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க வலியுறுத்தி காதலன் மதுபோதையில் காதலியின் வீட்டுக்கு சென்று ரகளையில் ஈடுபட்டு அருகில் உள்ள விவசாய கிணற்று 4 முறை குதித்து மேலே வந்தவர் 5வது முறை குதித்துவிட்டு மேலே வர முடியாமல் தவித்ததால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டெடுத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விளாத்திக்குளத்தில் காவலர் குடியிருப்புக்குள் புகுந்து வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்த வழக்கில் ராமநாதபுரம் அருகே ரெட்டை ஊரணி பகுதியைச் சேர்ந்த உமா பாரதி என்பவரை விளாத்திக்குளத்தில் காவலர் குடியிருப்புக்குள் புகுந்து வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்த வழக்கில் ராமநாதபுரம் அருகே ரெட்டை ஊரணி பகுதியைச் சேர்ந்த உமாபதி என்பவரை விளாத்திக்குளம் போலீசார் கைது செய்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.